உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தினமொழி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு உரையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் ஆசிரியர்களுடைய குரலாக ஒலித்து வருகிறது. பல நேரங்களிலே தமிழ் சமூகத்தினுடைய, இந்திய சமூகத்தினுடைய நலனுக்காக அது தொடர்ந்து குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால், தமிழகத்திலே, தமிழ்நாடு மாநிலத்திலே முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி மெட்ராஸிலே நேரு ஸ்டேடியத்திலே உள்ளரங்கிலே நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அது கடவுளுடைய ஒரு செயலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு மாற்று சக்தி, மாற்று அரசியல் வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக, 20-30 ஆண்டுகளாக தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். அந்த விதத்திலே இன்று இந்த திமுக, அதிமுக இல்லாத டாஸ்மாக் கடைகளை திறந்து வியாபாரம் செய்கின்ற இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வருகிறது என்றால் அதை நாம் வரவேற்க வேண்டும். அதற்காக நம்மளால் என்ற முடியுமோ அந்த உழைப்பை நாம் கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். சிறிய அளவிலே நான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றிக்காக நானும் பங்காற்றியிருக்கின்றேன் என்பதை நினைக்கும் போது நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம், ஜனநாயகம் என்பது சாதாரண மக்களும் ஆட்சிக்கு வர முடியும் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு ஒரு சிஸ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த விதத்திலே இன்று நாம் இந்த விஜய் அவர்களுடைய பதவியை நான் பார்க்கும்போது, அதிகாரத்திலே பல ஆண்டுகளாக இருந்தவர்களை மாற்றி ஒரு புதிய இளைஞர்களுடைய பட்டாளம் நமது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சராக உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது இந்திய ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மக்களுடைய வெற்றி மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒட்டுமொத்த வெற்றியும் இங்கே அடங்கி இருக்கின்றது. இது எதை சொல்லுகிறது என்றால், எந்த ஒரு சாமானியனும், எந்த ஒரு சாதாரண மனிதனும் தனக்கு முடிந்த அளவுக்கு சக்தியை திரட்டி தெளிவான பாதையிலே சிந்தனையோடு, நல்ல சிந்தனையோடு நண்பர்களை, தொண்டர்களை அழைத்து அவன் இந்த அதிகாரத்திற்கு வர முடியும் என்கின்ற ஒரு உணர்வை ஒரு எடுத்துக்காட்டாய் இங்கே தமிழக நாட்டு மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் நம்புகின்றேன். அந்த விதத்திலே தமிழ்நாட்டு மக்களை நான் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவு கூறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். பல கஷ்டங்களை எல்லாம் தாண்டி சொந்த வாழ்விலும், ஏனென்றால் இந்த தமிழ்நாட்டு குடும்பங்களிலே அரசியலுக்கு வருவதை யாரும் விரும்புவதில்லை. ஏனென்றால் பொது காரியங்களுக்கு போனால் இங்கே ஒரு நன்றி கெட்ட ஒரு சமூகமாக இந்த தமிழ்நாட்டு சமூகம் விளங்கி வருகிறது. ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்ற இந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது மட்டுமல்லாமல் ஒரு ஒழுக்கமான, ஒரு உயர்வான ஒரு நிர்வாகத்தை இந்த நாட்டுக்கு வழங்கி அந்த நாட்டினுடைய எந்த விதமான அதிகமான சொத்துக்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலையில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லும் பாடம். அதனால் விஜய் அவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பையும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்கள். இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நாம் எண்ண வேண்டாம். நன்றியோடு இருந்தால்
நாம் வரவேற்போம். அப்படி இல்லாட்டாலும் கூட நாம் தொடர்ந்து இந்த நாட்டுக்கு, இந்த சமூகத்திற்கு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி, இந்த நேரத்திலே ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்தது. தமிழ்நாடு மாநிலத்தினுடைய முதல் அமைச்சராக, தலைமை அமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா விஜய் அவர்கள் பதவியேற்ற அந்த நிகழ்வில் நானும் கலந்து கொண்டேன் என்று நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் அதை நினைக்கின்றேன். அது கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். தமிழகத்திலே நல்ல மாற்றங்கள், நல்ல நிகழ்வுகள் நடக்க வேண்டும். சாலையோரங்களிலே வாழுகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் அங்கே தீர்வு காண வேண்டும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே இரவிலே போனால் பிரிப்பதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் மந்திரிகளுக்கும் ஒரே ஒரு ஓட்டுதான். ஆனாலும் கூட ஏன் இந்த நிலைமை, அவர்களுக்கு ஏன் ஒரு மரியாதையான ஒரு வாழ்வு கிடைக்கவில்லை என்பதை ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்கும். அதனால் இந்த தமிழ்நாடு மாநிலத்திலே இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்திலே மிகப்பெரிய ஒரு வேற்றுமை இல்லாத ஒரு மாநிலமாக, அனைவருக்கும் ஒரு மரியாதைக்குள்ள ஒரு வாழ்வு கிடைத்திட ஐயா விஜய் அவர்கள் உழைக்க வேண்டும். அதற்கு கடவுள் அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். நல்ல எண்ணத்தையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும். திருவெங்கடமுடையான் அவருக்கு, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் தைரியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.